அண்ணா என்னென்ன கோரிக்கை நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் வந்து செய்தியில் கொண்டு வந்துப்போம். நீங்கள் வந்து கோரிக்கையே சுருக்கமாக இந்தந்த கோரிக்கை இருக்கு பெட்ரோல் விலை சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சிறிய லோடு வண்டி எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம், அதாவது அமைதி போராட்டம் பண்ணுறோம். நாங்கள் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டி நாங்கள் எந்த வண்டியும் எடுக்கலை. இன்றைக்கி லோடு எதுவுமே புக்கிங் நாங்கள் வாங்கலை. நாங்கள் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தை வந்து அரசுக்கு வந்து கவனத்துக்கு கொண்டு செல்லணும். அரசுக்கு மற்றும் தனியார் நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களுக்கு கொண்டு செல்லணும். எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா 300 கிலோமீட்டர் மினிமம் 300 கிலோமீட்டர் அப்படின்னா 10,000 ரூபா வாடகை வேணும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வு எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நட்டு போல்ட்டு முதற்கொண்டு எல்லாமே விலை உயர்ந்துருக்குது. ஸோ எங்களுக்கு மினிமம் 300 கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்னா மினிமம் 10,000 வாடகை வேணும். 300 கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா மினிமம் 25 ரூபா, கிலோமீட்டருக்கு 25 ரூபா கொடுக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் வந்து ஓப்பனாக வந்து மார்க்கெட்டில் பேசுகிற ரேட் ஒன்றா இருக்குது, கொடுக்குற ரேட் ஒன்றா இருக்குது. எங்களுக்கு கொடுக்குற ரேட் ஒன்றா இருக்குது. பாதிக்கு பாதி வந்து கமிஷனே போயிருக்கு. அடுத்து வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை, கமர்ஷியல் டேக்ஸு, பெர்மிட்டு, இதுகள் எல்லாம் இருக்கக்கூடிய வரிகளை வந்து குறைக்கணும். சுங்கவரி கட்டணத்தை சலுகை கொடுக்கணும். இந்த மாதிரி பல கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம். அதனால் அரசுக்கும் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களும் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். இன்றைக்கி அமைதி போராட்டம் நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். வண்டி நிப்பாட்டி நாங்கள் எந்த லோடுக்கும் போகலை. எங்களுடைய வாழ்வாதாரம் இப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அரசுக்கு தெரிவிக்கிறோம். இதில் வந்து அரசு தலையிட்டு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு, அரசே வந்து இதுக்கான கட்டணத்தை, வாடகை பற்றியான கட்டணத்தை ஒரு டீம் அமைச்சு இந்த இதை அமைச்சு கொடுக்கணும். எங்களுக்கு அரசே வாடகையை வந்து நிர்ணயம் பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய வாழ்வாதாரம் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. இப்போ போயிட்டு வந்தால், வண்டிக்கு போயிட்டு வந்தால் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ண முடியல. போகிற பக்கம் பூரா டோல் கேட்டுலேருந்து எல்லாமே வாடகைனா கம்மி. ஆனால் எல்லா செலவுகளும் கூடிருச்சு. வாடகை வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. கஸ்டமர் கொடுத்தாலும் கூட இடையில இருக்கக்கூடிய புரோக்கரேஜ் வந்து நம்மளை வந்து எடுத்து நம்மளோட இதை உறிஞ்சுறாங்க. அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சருக்கும் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய சார்பாக கனரக மினி வாகன லோடு வண்டி போற்ற எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம். உங்கள் போராட்டம், அதாவது இந்த நிறைவேறலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை மீண்டும் போராட்டம் தொடரும். மீண்டும் போராட்டம் அதை வந்து முறைப்படி வந்து அரசுக்கு வந்து தெரிவிச்சுட்டு முறைப்படி போராட்டம் தொடங்குவோம். சரி.